லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னைக்கு நீங்க ஒரு நாள் கலெக்டர் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணணும். நானா? அப்புறம் நீங்க தானே கலெக்டர் ஆக போறீங்க, அப்ப நீங்க தானே இதெல்லாம் பண்ணணும். வாக்கா வா. ஏய் வான்னு சொல்றல வா. என்னம்மா இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல போமா. முதல்ல கார்ல ஏறு வா. பத்திரமா போயிட்டாங்க. அக்கா அக்கா நான் கூட கார்ல போயிட்டு வரேன்க்கா. என்னக்கா? ஐயோ கார் இவள பாரு. கார்ல இடம் இருக்குல்ல. ஐயோ கார் கிளம்பிற போது மெஸ் வேலையெல்லாம் நீங்க பாத்துக்க கூடாதா? வரோம். ஓகே பாய் பாய் பாய். சில்லு குட்டி டாடா. எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஊருக்கு நீங்க தான் கலெக்டர். அது மட்டும் உங்க மனசுல இருந்தா போதும். வேற எதையும் மனசுல நினைச்சு குழப்பிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? ஆமாக்கா அடிச்சு தூள் கிளப்பு. நீ என்ன பண்ண போறேன்னு பாக்குறதுக்கு எனக்கு பயங்கரமா எக்ஸைட்டடா இருக்கு. என்ன செல்வா இதெல்லாம்? அட பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். அங்க பாருங்க உங்களுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க. கரெக்ட் மேடம். வாங்க மேடம். வாங்க. ஓகா எவ்வளவு வேலை கிடக்கு, வாங்க. உட்காருங்க மேடம், உட்காருங்க. இப்போ ஒவ்வொருத்தரா வந்து கலெக்டர் மேடம் மனு கொடுங்க வாங்க. நீங்க போங்க. வணக்கம்மா. வணக்கம். கொடுங்க. இந்தாங்கம்மா. சொல்லுங்க. என் பேர் கருப்பசாமிமா. எனக்கு வாழை தோட்டம் இருக்கு. போன வருஷம் அடிச்ச புயல்ல என் வாழை மரமெல்லாம் நாசமா போச்சுமா. பெரிய நஷ்டமாயிருச்சுமா. அரசாங்கம் அதுக்கு நஷ்டஈடெல்லாம் அறிவிச்சாங்க. ஆனா அந்த பணம் இன்னும் வரலம்மா. ஏன் அதுல என்ன ப்ராப்ளம்? அந்த பணம் கிடைக்கணும்னா லஞ்சம் வேணும்னு கேக்குறாங்கம்மா. 500,000 கூட பரவாயில்ல, சொல்லையா 20,000 கேட்காங்களே. நான் எங்கம்மா போவேன்? வர்ற பணமே 60,000 தான். இவ்வளவு பணம் எப்படிம்மா நான் இவங்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்க தாம்மா ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இதெல்லாம் பாத்துக்கிற ஆபீசர் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்குங்கம்மா. ஒரு நிமிஷம், நான் நோட் பண்ணிக்கிறேன் மேடம். சார் போன். என்னது ஏதோ புது நம்பர் இருக்கு, யாருன்னு தெரியல. பேசுங்க. ஹலோ, யாரு? கலெக்டரியா? சக்தி ஐஏஎஸ் மேடம், உங்கள்கிட்ட பேசணுமா? சக்தி ஐஏஎஸ்ஸா? அப்படி யாரையும் நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஏய், புது கலெக்டரியா? இரு, அம்மாட்ட பேசு, கொடுக்குறேன். மேடம். ஹலோ, நான் சக்தி ஐஏஎஸ் பேசுறேன். இங்க கருப்புசாமின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு வர வேண்டிய நஷ்ட ஈட நீங்க ஏன் இன்னும் டிஸ்போஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க? அது 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 வந்துமா, இங்க பாருங்க, லஞ்சம் வாங்குறது சட்டப்படி குற்றம். ஐபிசி 171E புக் பண்ணா நீங்க ஃபைனை கட்டி ஜெயிலுக்கும் போக வேண்டியது இருக்கும். ஐயோ என்னம்மா நீ லஞ்சம்லாம் கேட்கலமா? இப்போவே அவர் இங்க வர சொல்லுமா, நான் உடனே பணத்தை கொடுத்துறேம்மா. அவர் அங்க வர மாட்டாரு. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். நீங்க இங்க வந்து ஏன் முன்னாடி நீங்க பணத்தை கொடுக்கணும். இல்லனா 15வது நிமிஷம் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிங்க உங்க வீட்ல இருப்பாங்க. அம்மாமா இதோ வந்துடுறேம்மா. கொடுங்க மேடம்.
முதல்ல அந்த பணத்தையும் அந்த வவுச்சரை எடுத்துட்டு வாயா. உடனே எடுத்துட்டு வாயா. நம்ம அந்த பணத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம். வாயா வாயா வா, சீக்கிரம் வா. வாயா. வரேன் சார். ஐயா 10 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, அவர் வராரான்னு பார்க்கலாம். சரிங்கம்மா. இல்லனா அடுத்த கட்ட நடவடிக்கைய இப்பவே இங்கேயே நான் எடுக்கிறேன். சரிம்மா சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷம். நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க, வாங்க, திடீர் வாங்க. அடுத்தால அனுப்பு. அம்மா நீங்க வாங்கம்மா, கொடுங்க. வணக்கம். வணக்கம்மா, கொடுங்க. கலெக்டர்மா, என் பேர் முனியம்மா. உடம்பு சரியில்லை, காய்ச்சல் தலைவலினா பக்கத்துல இருக்க சுகாதார மையத்துக்கு தான் போவேன். ஆனா எப்பவுமே அது மூடிதாமா இருக்கு. இப்போ கூட மூடிதாமா இருக்கு. டாக்டரே வரதில்ல. கேட்டா ஏதாவது காரணம் சொல்றாங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்கம்மா. அழாதீங்கம்மா. அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? மேடம் என்கிட்டயே இருக்கு. கால் பண்ணுங்க. எங்க இந்தாங்க டீ சாப்பிடுங்க. வைமா வைமா. அங்க பாரு, டிவி பாரு. அங்க பாரு, ப்ரோகிராம பாரு. புது நம்பரா இருக்கே. ஹலோ, யாரியா? யோ கலெக்டரியா, ஐஏஎஸ் சக்தி. கலெக்டரா? ஐயோ கலெக்டரா. குட் மார்னிங் சார். யோ கலெக்டர் நான் இல்லையா, இரு சக்தி ஐஏஎஸ் மேடம் கிட்ட கொடுக்குறேன். இந்தாங்க மேடம், டாக்டர் லைன்ல இருக்காரு. ஹலோ, நான் சக்தி ஐஏஎஸ் பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன். இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க அங்க இருக்கணும். வரும்போது உங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸையும் உங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸையும் கொண்டு வாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா மேடம்? எனக்கு இல்ல. இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இங்க வரலனா உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க ஒழுங்கா சுகாதார மையத்துக்கு வரதில்லையா, வந்தாலும் யாருக்கும் ட்ரீட்மெண்ட் தரதில்லையா. அதனால நான் சொல்றதை கேட்டு 10 நிமிஷத்துல நீங்க இங்க வரலனா 11வது நிமிஷம் இந்த அம்மாவுடைய மெடிக்கல் கண்டிஷன், இவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நான் கவர்மெண்ட் மெடிக்கல் கவுன்சிலுக்கு அனுப்புவேன். அதெல்லாம் வேண்டாம் மேடம். 10 நிமிஷம் எதுக்கு மேடம்? 5 நிமிஷத்துல வந்துடுறேன் மேடம். அங்க வந்துடுறேன் மேடம். அம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க டாக்டர் வராரான்னு பாப்போம். இல்லனா இங்க பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் காமிங்க. அங்க ஆகிற செலவெல்லாம் நான் பாத்து. சரிம்மா. நான் அந்த டாக்டர் மேல நடவடிக்கை எடுக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. அடுத்து நீங்க வாங்க. இரு இரு. மேடம் இவங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம். இவங்களுக்கு முன்னாடி அங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அவங்களால நடக்க முடியாது போல இருக்கு. நாம அங்க போய் மனு வாங்கிட்டு வந்துடலாமா மேடம்? சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவங்கள போய் நான் பார்த்துட்டு வரேன். சரிங்க. சரியா? கொஞ்சம் ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண கொடுத்துருக்க? அம்மா அம்மா பாத்துமா. அம்மா பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்தாங்கம்மா. கலெக்டர் அம்மா, என் நிலத்தோட மூலப்பத்திரம் தொலைஞ்சு போச்சுமா. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கேட்டா அதோ இதோன்னு அலக்கழிக்கிறாங்கம்மா. அந்த மூலப்பத்திர காப்பி கிடைச்சிருச்சுன்னா அந்த நிலத்தை வித்துட்டு என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடுவம்மா. ஆனா அதுக்கு வழி இல்லாம பண்றாங்கம்மா. எனக்கு படிப்பறிவு கூட கிடையாதும்மா. இந்த அதிகாரிங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியலம்மா. இந்த காலோட எத்தனை தடவமான அலையிறது. நீங்க தாம்மா ஏதாவது பண்ணணும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன சொன்னாங்கம்மா? அடிமாட்டு ரேட்டுக்கு நிலத்தை விற்க சொல்றாங்கம்மா. அவங்களுக்குள்ளேயே என்னென்னமோ பேசுறாங்கம்மா. அந்த நிலத்தை விற்கிறதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணி கொடுக்கணும்மா.
அந்த ரெஜிஸ்டர் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு மேடம். அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேம்மா. அத கொடுங்க. இந்தம்மா. இந்தம்மா பாருங்கம்மா. துர்கா அக்கா லேப்டாப்பை கொடு. ம். பயப்படாதீங்கம்மா, நிலம் உங்க பேர்ல தான் இருக்கு, பட்டாவும் உங்க பேர்ல தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்த அரை மணி நேரத்துல உங்க மூல பத்திரம் உங்க கைக்கு வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷமா. அவருடைய போன் நம்பரை கொடுங்க. கொடுக்குறேன் மேடம். துர்கா இந்தக்கா நம்பர் சொல்லுங்க சார். இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆயிடும். அந்த ரெஜிஸ்டர் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. இதோ பண்றேம்மா. தாசில்தார் ஃபோன் பண்றாங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் மேடம் இருங்க. ஹலோ சார், சக்தி ஐஏஎஸ் பேசுறாங்க சார். கலெக்டரா? இந்த கொடுக்குறேன் மேடம். குட் மார்னிங் சார், சக்தி ஐஏஎஸ் ஹியர். ஒரு நில பத்திரத்தை உங்களுக்கு ஏன் நம்பர்ல இருந்து நான் வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த மூல பத்திரத்தோட டாக்குமெண்ட் காப்பி உங்க சைன் சீலோட வரணும். இல்லனா உங்க ஆபீஸ்ல நடக்கிற தில்லுமுள்ளி எல்லாத்தையும் சிஎம் சேனலுக்கு நான் இப்பவே அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். நான் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடனே வரேன் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். மாமா நீங்க உட்காருங்க, உட்காருங்க. என்னங்க இதெல்லாம்? மேடம், உங்க அப்ளை பண்ணதுல ஒரு சின்ன தப்பு இருந்தது மேடம், அதான் கொடுக்க முடியல. நீங்க ஃபோன் பண்ணதும் எல்லா தப்பையும் கரெக்ட் பண்ணி நானே காப்பி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் மேடம். இங்க பாருங்க, விஷயம் தெரியாதவங்க உங்களை தேடி வந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவங்கள அலைய விடாதீங்க. சாரி மேடம், இனிமே நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். அம்மா, நீங்க கேட்ட பத்திரத்தோட காப்பி இதுதான். இதுவும் மூல பத்திரம் மாதிரி தான். இதை வச்சுக்கிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்கம்மா. மேடம் இந்தாங்க மேடம். என்னங்கம்மா, வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி எனக்கு எதுக்குமா, இவங்களுக்கு சொல்லுங்கம்மா. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. மேடம், இந்த பிரச்சனையை தொட விட்டுருங்க, மேல் இடத்துக்கு கொண்டு போகாதீங்க ப்ளீஸ் மேடம். சரி, இந்த மாதிரி திரும்பவும் பண்ணாதீங்க. தேங்க்ஸ், வரேன் மேடம். ரொம்ப சந்தோஷம்மா. இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துட்டீங்கம்மா. இந்த காகிதத்தை வாங்கறதுக்கு அந்த ஆபீஸுக்கு எத்தனை நாள் நடையா நடந்தேன்னு எனக்கு தாம்மா தெரியும். கலெக்டர்னா இப்படிதாம்மா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கலெக்டர் ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும்மா, இந்த நாடே சுத்தமாயிடுமா. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா. அம்மா ஏதாவது சாப்பிட்டு போங்கம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷமா. சரி, நாங்க வரோம். சரிம்மா. போலாமா? வாங்க மேடம்.
வணக்கம்மா. வணக்கம். மேடம் 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 வணக்கம் மேடம். ம். முதல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஓகே மேடம். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. இன்னும் நல்லா இழுத்து விடுங்க. நர்ஸ் இதை பிடிங்க. சாதாரண வைரல் ஃபீவர் தான் மேடம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். பயப்பட தேவையில்லை. டாக்டருங்கிறது ஒரு புனிதமான தொழில். இனிமே இப்படி நடந்துக்காதீங்க. கொஞ்சமாவது உங்க வேலையை செய்யுங்க. சாரி மேடம். இனிமே இப்படி நடக்காது மேடம். சரி, போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றிமா. யார் பெத்த பிள்ளையோ, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணுமா. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. போயிட்டு சரிம்மா. ஐயா நீங்க வாங்கய்யா. அடுத்து அம்மாமா அம்மா 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 வணக்கம்மா. 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 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா பணம் தரக்கூடாதுன்னா இல்லம்மா, ஆபீஸ்ல பயங்கர வேலைம்மா. நீங்க சொன்னதும் அடுத்த செகண்டே பணத்தோட வந்துட்டம்மா. யோ கூப்பிடியா கொடுத்துடலாம். அண்ணா கருப்புசாமி அண்ணா வாண்ணா. வரையா அண்ணா கையெழுத்து போடுண்ணா. ஐயா இந்தாங்க ஐயா. இங்க பாருங்க, உங்களுக்கான வேலைய ஒழுங்கா செய்யுங்க. சரிம்மா கண்டிப்பா பண்றோம்மா. இனிமே தப்பு நடக்காம பாத்துக்கிறோம்மா. சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. அம்மா, ஒரு கலெக்டரால என்ன சாதிக்க முடியும்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து நிரூபிச்சிட்டீங்கம்மா. உங்களால இந்த ஊருக்கு பெருமை வர போதுமா? ஐயா, நான் இன்னும் கலெக்டர் ஆகல. இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சுக்கிட்டு இருக்கீங்களாம்மா? பரவாயில்லம்மா. உங்களை பார்த்தா அந்த மதுரை மீனாட்சியே கலெக்டரா வந்த மாதிரி இருக்குமா. என்ன பொறுத்த வரைக்கும் நீதாம்மா எனக்கு கலெக்டர். நீ இந்த ஊரு கலெக்டரா வரணுமா. இங்க நடக்கிற அத்தனை தப்பையும் சரி செய்யணுமா. அப்ப நான் வர்றேம்மா. ஐயா நீங்க வாங்க, நீங்க வாங்க. கொடுங்க. இந்தாங்கம்மா. இதுல இருக்கிற எல்லாத்தையும் உடனே ஆக்ஷன் எடுங்க. சரிங்க மேடம், பண்ணிடலாம். அக்கா, எனக்கு தெரிஞ்சு நீ பிறக்கும் போதே கலெக்டராவே பிறந்துட்டேன்னு நினைக்கிறேன். வேற லெவல் போக்கா. என்ன கலெக்டர் அம்மா, ஒரு நாள் கலெக்டரா நடிங்கன்னா கலெக்டராவே வாழ்றீங்க. எப்படிங்க? செல்வா, காலையில நீங்க கலெக்டரா நடிங்கன்னு சொன்னப்போ ரொம்ப சாதாரணமா விளையாட்டா தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு. கலெக்டருங்கிறது வெறும் படிப்பு மட்டும்தான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல செல்வா, அது ஒரு வரம். 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா அந்த பதவி ரொம்ப முக்கியம். இப்பதான் அதோட சீரியஸ்னஸே எனக்கு புரியுது. இந்த மாற்றத்துக்கு காரணம் நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் செல்வா. ஏங்க என்னங்க என்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றீங்க? நமக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அதனால தான் இவ்வளவு பிரச்சனையை தீர்த்து வச்சீங்க. ஏங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. எல்லா பிரச்சனையும் சூப்பரா ஒரே நாள்ல தீர்த்து வச்சிட்டீங்களே, அது எப்படிங்க? நீங்க போன் பண்ண எல்லாரும் உடனே பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு நிமிஷம். ஆமா. அப்படி கிட்ட வேணாம். ஏண்டா? ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஏய் டேய், போட்டோலாம் வேணாம், விட்றா.
அட என்னண்ணே வாணே டேய் வாங்க செல்வா இல்லங்க வாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா விடுறா வாணே ஒரே ஒரு போட்டோண்ணே வாணே அட, வாங்க வா 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 வா